ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் டாட்டாஸ் வியூ. இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்டர் சதீஷ் அவர்கள் நடித்து ஒரு படம் வந்திருக்கு, சட்டம் என் கையில். அந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் அவருடைய நடிப்பானது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அதை சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை. அவருடைய இது வரைக்கும் வந்த படங்கள்லேயே பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டுன்னா அவருடைய நடிப்பை வெளிப்படுத்துறதுக்கான மிகச்சிறந்த படமாக இது அமைஞ்சிருக்கிறது மிக்க சிந்திக்க வைக்குது, மகிழ்ச்சி அளிக்குது. இது வரைக்கும் நடித்த படத்துலேயே பிரம்மாண்டமாக இதில் நடிச்சிருக்காரு, எக்ஸ்ட்ராடினரி. ஓகே, ஸோ வாங்க படத்தினுடைய கதைக்குள்ளே போகலாம். மேலும் இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் திரு சதீஷ் அவர்கள், மேலும் பாவா செல்லத்துறை அவர்கள் அவரோட இணைந்து மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்குது. இதில் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. சஸ்பென்ஸு பேஸ் பண்ணி இந்த படம் நகர்றது இந்த படத்திற்கு கூடுதல் பலமாக நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சதீஷ் அவர்கள் படத்தினுடைய ஸ்டார்டிங்கில், அதாவது ஆரம்பத்தில் ஒரு காரில் பயணிச்சுக்கிட்டே இருப்பார். பயணிக்க சொல்ல ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட் தொடர்ந்து அவர் போலீஸ் கையில் எப்படி சிக்கிக்கிறாரு, சிக்கினதுக்கப்புறம் ஜெயிலில் போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற திரைக்கதை அமைச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அனைவரும் நடிச்சிருக்கிறது இந்த படத்துக்கு கூடுதல் ப்ளஸ்ஸை நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் முக்கியமாக 3 கொலைகள் நடக்குது. அந்த கொலைகளை கண்டுபிடித்ததற்கான திரைக்கதையாக இதை அமைச்சிருக்கிறாங்க. சஸ்பென்ஸ் பேஸ்டு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படம் முழுக்க பார்த்திங்கன்னா ஏற்காட்டில் நடக்கிற மாதிரியான சூழ்நிலை அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் தான் நடக்கிற மாதிரி இந்த கதை இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த கதையில் இது மேலோட்டமான கதை. ஆழமாக பார்க்க போனோம்னா நம்ம ஒரு சதீஷ் அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் அவருடைய தங்கை ஒரு கூலிப்படையால் கொல்லப்படுறாரு. அதை சதீஷ் அவர்கள் தெரிஞ்சு அதை போய் எப்படி கண்டுபிடிச்சி அவரை பழித்திக்கிறார் என்ற மாதிரியான கதையாக அமைக்கப்பட்டிருக்கு. இதில் போலீஸ், அதாவது பாதுகாவலர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த கொலைகளில் சம்மந்தப்பட்டவங்க, அந்த கொலை ஏன் நடந்தது, அதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்ற மாதிரிலாம் ஒரு நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது இந்த படத்தில். பார்த்தீங்கன்னா அதை காட்சி அமைப்பில், திரைக்கதை, டைரக்ஷனில் பிரம்மாண்டமாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, இது வரைக்கும் வந்த படங்கள்லேயே இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஓகே, இதில் நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு எதை நம்ம சொல்லணும்னா, படம் கொஞ்சம் இருட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஓகே, அதுக்கு திரைக்கதைக்கு தேவைப்பட்டதுனால அதை அமைச்சிருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். சதீஷ் அவர்களுடைய வந்த எல்லா படங்கள்லேயும் பெஸ்ட்டான படமாக இதை நான் ஃபீல் பண்ணுறேன். அந்தளவுக்கு அவருடைய நடிப்பை இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. மேலும் இந்த என்டையர் டீம், போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க கான்ஸ்டபிள்ஸ், எஸ்ஐ, இந்த மாதிரி வேடங்களில் நடித்தவங்களும் பிரம்மாண்டமாக அழகாக நடிச்சிருக்காங்க. யாருடைய நடிப்பையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதாவது பல்வேறு மனிதர்களுடைய குணாதிசயங்களை, தொழில் ரீதியான குணாதிசயங்களை வெளிப்படுத்தி இருக்கிற விதம் சிறப்பாக இருக்குது இந்த படத்தில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.